கூடங்குளம் அணுவுலை பிரச்சனையில் மத்திய அரசு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். இப்பிரச்சனையில் மக்களுக்கு ஆதரவாக துணை நிற்பேன் என்றும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதியளித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக தூத்துக்குடியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாளை ஆயுதப்படை மைதானத்திற்கு வந்த முதல்வரை அமைச்சர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து கார் மூலம் நெல்லை டவுன் வாகையடி முனைக்கு வந்த முதல்வர் ஜெயலலிதா தற்போது தமிழக அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார். திமுகவினர் மக்களை மிரட்டி அபகரித்த நிலங்கள் தற்போது மீட்கப்பட்டு உரியவர்களிடம் வழங்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக 25 சிறப்பு கோர்ட்டுகள் துவக்கப்பட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா கூறினார். மாநிலம் முழுவதும் நிலம் மற்றும் சொத்து அபகரிப்பு புகார்களை காவல்துறையினர் திறம்பட கவனிக்கும் வகையில் அனைத்து காவல் ஆணையரகங்கள் மற்றும் காவல் மாவட்டங்களில் நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரிவுகள் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் மீது வழக்குகளை பதிவு செய்து அபகரிக்கப்பட்ட சொத்துக்களை உரியவர்களிடம் வழங்கின சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். முன்னதாக தூத்துக்குடியில் பேசிய ஜெயலலிதா கூடங்குளம் அணு உலை பிரச்சனையில் மக்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் இந்த பிரச்சனையில் நான் உங்களில் ஒருவராக இருப்பேன் என்றும் வாக்குறுதி அளித்தார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை உள்ளூர் மக்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் தமிழக அரசு நிச்சயம் செயல்படும்.